பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி, பொது காலத்தின் 6ஆம் வாரம், செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 12 முதல் 18. அன்பிற்குரியவர்களே, சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும்போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்தே வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை. அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏமாந்து போக வேண்டாம். நல்ல கொடைகள் அனைத்தும், நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணகத் தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 14 தொடங்கி 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்து விட்டார்கள். படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பம் இல்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பம் இல்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒரே இடத்தைச் சேர்ந்த 2 சாதுக்கள் புனித தலம் ஒன்றை நோக்கி புறப்பட்டார்கள். ஒரே இடத்தை நோக்கி அவர்கள் பயணம் செய்தாலும் வேறு வேறு வழியாக அவர்கள் சென்றார்கள். இருவருமே புனித தலத்தை அடைந்தனர். ஒரு சாது தான் அங்கு சென்றவுடன் அங்கிருந்த பயணிகள் கூடத்திற்கு சென்று தான் கொண்டு வந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துவிட்டு நகரை சுற்றி பார்க்க புறப்பட்டார். அங்கிருந்த ஒவ்வொன்றையும் ஆச்சரியத்தோடும் அதிசயத்தோடும் கண்டுகளித்தார். வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான சூழல், ஆச்சரியப்பட வைக்கும் சோலைகள், புனிதம் ததும்பும் கோவில்கள் ஆகிய அனைத்தையும் கண்டு ரசித்தார். இறுதியாக அவர் அந்த புனித தலத்தில் இருந்த நதிக்கு குளிக்கச் சென்றார். அப்போது தன்னோடு புறப்பட்ட மற்றொரு சாதுவை அங்கு கண்டுகொண்டார். அந்த சாதுவோ தான் கொண்டு வந்திருந்த மூட்டை முடிச்சுக்களை தன் தலையில் சுமந்தவாறு நின்று கொண்டிருந்தார். குளிக்க கூட செல்ல முடியாமல் கரையிலேயே அமர்ந்திருந்தார். முகத்தில் கவலை தோய்ந்திருந்தது. தன் மூட்டை முடிச்சுக்களோடு நின்று கொண்டிருந்த சாதுவிடம் மற்றொரு சாது, ஏன் இவ்வளவு கவலையோடு இருக்கிறீர்கள் என்று கேட்க, அவர் என்ன செய்வது, இந்த புனித தலத்திற்கு வர வேண்டும் என்பது எனது நெடுநாள் ஆசை. ஆனால் இங்கு வந்த பின்பும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. என்னிடம் இருக்கின்ற பொருள்களை யாராவது எடுத்துக்கொண்டு போய்விடுவார்களோ என்ற கவலை என்னிடம் இருந்து கொண்டே இருக்கின்றது.
ஆனால் உங்களை பார்த்தால் மகிழ்ச்சியாக இருப்பது போல தெரிகின்றது, எப்படி உங்களால் இருக்க முடிகிறது என்று கேட்க, அதற்கு மற்றொரு சாது, ஊருக்குள் நுழைந்த உடனேயே நான் செய்த முதல் காரியம் தங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேடியதுதான். அப்படிப்பட்ட ஓரிடத்தை கண்டவுடன் என் மூட்டை முடிச்சுக்களை எல்லாம் பாதுகாப்பாக வைத்து விட்டேன். அவற்றை பற்றி இப்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை. எனவேதான் இந்த புண்ணிய பூமியின் அழகை என்னால் அணு அணுவாக ரசிக்க முடிகிறது. நீங்களோ தலையிலும் தோளிலும் சுமையோடு இருக்கிறீர்கள், உங்களால் எப்படி இங்கிருக்கின்ற அற்புதமானவற்றை கண்டு ரசிக்க முடியும் என்றாராம். அன்புக்குரியவர்களே, நான் எனது என்ற சுயநல நாட்டங்களையும் பொருளாசையையும் சுமந்து அலைகின்ற மனிதர் மூட்டை முடிச்சுக்களோடு அலைந்த மேற்கண்ட சாதுவை போன்றவராவார். அப்படிப்பட்ட நபரால் வாழ்வின் முழுமையையும் நிறைவையும் உணர அனுபவிக்க இயலாது. இன்றைய முதல் வாசகத்தில் புனித யாக்கோப்பு எவ்வாறு மனிதர்கள் தங்களது சுயநல நாட்டங்களாலும் பாவ சோதனைகளாலும் பாதிக்கப்படுகின்றனர் என்பதை அழகுற எடுத்துரைக்கின்றார். ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகின்றது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கின்றது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது என்று புனித யாக்கோப்பு எழுதுகின்றார். இப்படிப்பட்ட தீய நாட்டங்களும் பாவ சோதனைகளும் நமக்கு உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் நம்மை வீழ்த்தி விடாதவாறு நம்மை விழிப்போடு வைத்துக் கொள்வதற்கான அழைப்பையே இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு நமக்கு தருகின்றார். பரிசேயர்களது மற்றும் ஏரோதியர்களது புளிப்பு மாவு என்று இயேசு கூறுவது அவர்களது எதிர்மறையான தவறான வாழ்க்கை முறையையே. அப்படிப்பட்ட தவறான வாழ்வு முறையால் தாங்கள் பாதிக்கப்படாதவாறு சீடர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற செய்தியையே இறைமகன் இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாக இருங்கள் என்ற வார்த்தைகள் வழியாக எடுத்துரைக்கின்றார். ஜெபம். இறைவா, எம் விழிப்புணர்வை அதிகமாக்கிக் கொள்வதன் வழியாக தீமைகளிலிருந்தும் பாவ சோதனைகளிலிருந்தும் எம்மை காத்துக்கொள்ள வரம்தாரும். ஆமென். கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன்னருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம் தலைவா உம் கரம் தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் அலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம்.
பிணியோ வரும் பிரிவோ உயர் தருமோ துணை இருக்க நாளுமே அன்பால் காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி